ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்துள்ளார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டு வந்திருக்கிறீங்க? கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். எனது தலைவன் இயேசு ராஜன் என்ற துவக்க பாடலாக பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். அவருடைய மார்பில் சாய்ந்து இலை பாருவோம். ஆமென். ஹல்லேலூயா. If you feel something that is pulling you down, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கா, இல்லை ஒரு அமைதி இல்லாமல் ஒரு வேளை நீங்கள் இப்போ வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வேளையில் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பில் அப்படியே சாய்ந்து He will take control. Amen. Hallelujah. அவர் உங்களை கட்டி அணைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை பாடும் பொழுது உம்மிடத்தில் முற்றிலுமாய் என்னை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் I give it to you. You take control of it. நீங்கள் இதை எடுத்து நடத்துங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். எனது தலைவன் இயேசு ராஜா. பாடலை சேர்ந்து பாடுவோம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இருக்கிறார். அவருடைய ஆட்டு மந்தையாய் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காப்பார். நீ அவரோடு கூட இருக்கும் பொழுது உன் மேய்ப்பர் அவர். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து அவரை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். உணர்ந்து சொல்லுங்களேன் எல்லோரும் சேர்த்து. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நம்மை பசும்புல் மேய்ச்சலில் அமர்ந்த தண்ணீரண்டையில் நடந்து செல்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு அமைதியான வாழ்வை உனக்காய் கொடுக்கும் தேவன் அவர். அவரோடு கூட இருங்க. பசும் புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவர்.
எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. அவருடைய மார்பில் நாம் சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசானால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு செல்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. You will have a peaceful life if you have the Lord God Almighty as your shepherd. அவருடைய குரலை கேட்கும் நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரோட குரல் எப்போ கேட்கும்? அவரோட கூட இருக்கும் பொழுது, அவரோட கூட இசைந்து இருக்கும் பொழுது, ஒரு உறவு இருக்கும் பொழுது கர்த்தருடைய குரல் உங்களுக்கு கேட்கும். அவர் உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே, அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஆதரிக்கும் தேவன் அவர், உயர்த்துகிறவர் அவர், நம்மை தப்புவிக்கிற தேவனும் அவர் ஒருவரே. எத்தனை பேர் எத்தனையோ தேவைகளோடு கூட வந்திருக்கலாம். இந்த பாடலின் வரிகள் சொல்கிறது போலவே உங்களை விசாரிக்கிறவர் அவர், உங்களை ஆதரிப்பவர் அவர் ஒருவர் மாத்திரம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னோடு இருப்பவர் அவர் பெரியவராக இருக்கிறார். உங்களை உயர்த்தும் தேவன் அவர். தாழ்வில் இருக்கீங்களா? கர்த்தர் தாழ்விலிருந்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சிக்கலான சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா? உன்னை தப்புவிக்கும் தேவன் அவர். இந்த பாடலின் வரிகளை பாடும்பொழுது விசுவாசத்தோடு கூட பாடுங்க. எனக்கு நீங்க செய்கிறபடினால் நன்றி என்று சொல்லி பாடுங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். கரங்களை தட்டலாமா? பெயர் சொல்லி உங்களை அழைத்திருக்கிறார். He is concerned about you this morning. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். உணர்ந்து come on. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். பேரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால், பேரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால், எந்த கவலை பாரத்தை மாற்றும் அவர் மீது வைத்திடுவேன் நான். எத்தனை பேர் சொல்றீங்க? எந்த கவலை பாரத்தை மாற்றும் அவர் மீது வைத்திடுவேன் நான். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். ஓ கர்த்தர் என்னை விசாரிப்பவர், அவர் ஒருவர் மாத்திரமே ஆதரிப்பவர். Yes Lord. கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை ஜெயிக்க செய்வார். விசுவாசமா சொல்லி பாடுங்க. தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? உணர்ந்து ஓ தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? எந்தன் கருணை தம் துருத்தியில் அவர் கணக்கில் வைத்துள்ளார்.
கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் உங்களை விசாரித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார், நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. The Lord is mindful of us and He has blessed us. அவர் மாத்திரமே நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். உன் அருகாமையில் இப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உனக்குள்ளாகவே வாசம் செய்கிறார். எப்பொழுது இயேசுவே என்று நீங்க கூப்பிடும் பொழுது, என்னை வந்து ஆட்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது, ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வருகிறார். தேற்றனவாளன் உங்களுக்குள்ளாய் வருகிறார். கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, எனக்குள்ளாய் இருக்கிறபடினால் நன்றி ஆவியானவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சேனைகளின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். எந்த விதமான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா போராட்டங்களை நம்ம செய்யல, அதை நம்மளால மேற்கொள்ளவே முடியாது. ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காய், அவர் சேனாதிபதி, நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். நமக்காய் அவர் யுத்தம் செய்கிறார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. உனக்காய் அவர் யுத்தம் செய்கிறார். வெற்றியை வாங்கி தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். என்ன விதமான சோதனை வந்தாலும் தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது, சூழ்நிலையால் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர்.
சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். கரங்களை உயர்த்தி உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், உன்னை நன்மையால் நிரப்பிடுவார். You know, he is an El Shaddai, Almighty God. அவர் El Shaddai, சர்வ வல்லமை உள்ள தேவன், all sufficient God, a supernatural God. கரங்களை நன்காக தட்டலாமா? El Shaddai, Almighty God, he is our God this morning. உன்னுடைய தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை சேர்ந்து உற்சாகத்தோடு கூட இயேசுவே என்னுடைய தேவனாக இருக்கிறீங்களே என்று சொல்லி ஆசையாய் சொல்லி பாடுவோம். கரங்களை நன்காக தட்டலாமா? அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்று திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ ஓ எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்ன வந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உன் பட்சமாய் இருக்கிறார். உன்னை வெற்றி காண செய்வார் அவர். எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமான், எத்தனை சவுல்கள் எந்தன் பாதையில் வந்தனரே. கரங்களை உயர்த்தி, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே. சோற்றுவார், ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய்,
என்னிடம் வந்து அரியணை ஏற்று திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. அறிமுகம் இல்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்று திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. Jesus Christ is morning. உங்க சத்தம் கேட்கவே இல்லையே. ஓ ஓ எல் ஷடாய். யாரெல்லாம் கரங்களை தூக்கி உயர்த்தி பாடுறீங்களோ கர்த்தர் உங்களை வாழ வைப்பாருங்க, உங்களை உயர்த்தி வைப்பார். ஹalleluya. சேர்ந்து என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஓ ஓ எல் ஷடாய். சர்வ வல்லவர் என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல் ஷடாய். சர்வ வல்லவர் என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருக செய்த எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுகிற யாவருக்கும் பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருகிற கரங்களை உயர்த்தி விசுவாசமாய் என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. கரங்களை நன்றாக தட்டி ஹalleluya. நம்மை பெருகவே பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். He's a God who is willing to increase his people, to make his people prosper. Oh hallelujah. Thank you Jesus for blessing your people, Lord. அதுதான் அவருடைய ஆசையாக இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் எல் ஷடாய். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது என்ன பயம்? எதற்கு பயம்? என் இயேசு என்னோடு கூட இருக்கையில் என்ன பயம்? கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? எனக்கே நீ பயம். எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஃபியூச்சரை குறித்து பயப்படாதீங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? இதை சொல்லும் பொழுது விசுவாசிக்கிற யாவரும் கரங்கள் எல்லாம் மேலே போயிருக்கணுமே. உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? உண்மையா உங்களுடைய கரங்களை இதன் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஓ, அவர் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். இந்த வேளையிலும் ஆவியானவர் உங்களை பார்க்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, you are more than enough for me, Lord. நீங்க என்னோடு கூட இருக்கும்பொழுது எனக்கு என்ன பயம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் என்னோடு கூட இருக்கிறீங்களே, என் பிள்ளைகளை நீங்க நடத்துங்க. என் ஃபியூச்சர் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க அதை நடத்துங்க. Forget about tomorrow. Tomorrow, my God is there with you. Because he lives, you can face tomorrow. அவர் ஜீவிக்கிறபடினால் நாளைய நம்மால நிச்சயமா சந்திக்க முடியும். விசுவாசமா காத்திருங்க. எனக்கு ஏன் நீ பயம் ஆண்டவரே? நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்களே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. இனி பிசாசுடைய எண்ணத்துக்கு என்னுடைய எண்ணத்துல இடமே இல்லை. Don't give place for the devil in your mind. He is always there to put you down, always there to rip you off and tell you that you don't have a future. But my God says, I am there. He's a God who walks before you, makes the crooked straight. கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரும் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். ஆமென். கரங்களெல்லாம் உயர்த்தினபடியே
அவர் கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரோடு இசைந்தே நடந்தே கிருபை சமாதானம் ஈந்தார். கர்த்தரோடு இசைந்தே நடந்தே கிருபை சமாதானம் ஈந்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை கரங்களை உயர்த்தி விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தார். எனக்கேன் இனி பயமே, எந்த நேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். எலியாவின் தேவன் அவர். நம் ஜெபங்களை இந்த வேளையிலும் கேட்கவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் பதில் கொடுப்பார் அவர். யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோர்தான் நதி புரண்டு வந்தும், யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோர்தான் நதி புரண்டு வந்தும், எலியாவின் தேவன் என் கரங்களை உயர்த்தி ஏற்று பதில் அளித்தார். எலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார். விசுவாசத்தால் நானும் பிழைத்ததால் விரும்பி என்னை அழைத்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அவர் அறியாதொன்றும், அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? அவரையே சார்ந்து கொள்வேன்